அந்த மறதியை நீக்கி ஏக வியாபகமா இருக்கிற அது தெளிவது. தெளிவென்ற ஏன் அந்த தெளிவென்று சொல்றாங்கடா, அதுல அலை இல்லை, அதுதான் தெளிவு. அது மேல்பரப்பு இல்லை. மேல்பரப்புன்னா அலை இருக்குமா இல்லையா? ஆள் மனதில் என்ன இருக்காதாம்? அலை இருக்காதாம். அனுபவமே சாட்சியண்டா. அப்ப மறதியை நீக்கி அந்த தெளிவை தேக்கி, தெளிவண்டா தெளிவறிக்கி அந்த தெளிவை தேக்கட்டாமண்டா அவ உள்ளத்தில தேக்கி வைக்கட்டாங்க. தேக்கி உரிய இடத்தில் உன்னை அமர்த்தி. இந்த விஷயம் தான் இங்க முக்கியம் நமக்கு. இதத்தை மிச்சம் மேல விட்டுருவேன், இல்லாம இடக்கூடா. உரிய அதை தேக்கி அப்படியே போயிடுவார். உரிய இடத்தில் உன்னை அமர்த்தி உண்மை சாந்தியில் நிலைப்படு என்று சொல்றாங்க. நிலைப்படுத்த, உண்மை சாந்தியில் நிலைப்படுத்த. அப்ப இப்ப நீங்க வளமையான அன்றாட வேலையோட ஆனந்தமா இருக்காத வாழ்க்கை, உங்களோட உள்ளத்துல என்ன பாதிப்பு ஏற்படும் வைங்க. இப்பதான் இன்ப துன்பம் அற்ற நிலையே பாதைங்கிற இடத்துக்கு உங்க உள்ள வந்துட்டா. இப்ப ஒன்றியாய் ஏக போனும் என்கிற இடத்துக்கு வந்துட்டா. பாதை கண்டி ஏகினி ஹக்கை காட்டிடும் களிமா ஓதினி என்கிற இடத்துக்கு வந்துட்டா. அப்ப இதுக்கு இதயத்தை சுத்தமாக்குறேன்டா. ஒரு மணி தியானம் செஞ்சு சரி வராது. இந்த ஒரு மணி தியானம் செஞ்சதுதான் ஒரு நேரம் ஒதுக்கி செஞ்சது. 2 நேரம் காலை மாலை தியானம் செய்யுங்கிறது 2 நேரம் ஒதுக்கி செஞ்சது. அடுத்தது தியானத்தையும் விட்டு நீ வாழாது. இது நீங்க வாழணும், வாழ்ந்துகிட்டே இருக்கணும். ஆனா உள்ளத்துல என்ன செய்யணும்? தியானம் தினமும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க உங்களோட உள்ளம் சுத்தமாக தரகுகள் கூடுமா, தரகுகள் குறையுமா? குறையும். ஆனா இப்ப நீங்க தரவு குறைக்கிறதுக்கு ரூமுக்கு போய் ஒதுங்கிட்டு இருந்து குறைக்க அவனும் வெளிய போனா தரகுகள் எல்லாம் கூட்டுதல் சொல்லி எப்படி அவனும் நல்லா சுத்தமாக்கக்குள்ள சில நேரங்கள் வெளியே போனா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கேன்னு படும். ஆனா அதெல்லாம் தாண்டி சுத்தமாக்கணும். அது என்ன நமக்கு சரிப்பட்டு பழகிக்குவா. அப்ப இப்ப நாம அந்த என்ன யார மையத்தினாலும் நான் ஹோலமா இல்லையா, நமக்கு என்ன பிரச்சனை? அப்ப இப்படி அந்த உள்ளத்தை சரிப்படுத்தினோம்டா அல்லாஹான அந்த சொல்றாங்க. அதுக்கு அந்த ஒரு என்னமோ ஒரு உள்ளம் வரும் என்ற ஒரு பேச்சில சொல்றாங்க. கௌதரா மாறும் உண்டாங்களே. மாறும் தானே. இப்ப கௌதருக்கு நீங்க போறியா, உங்களுக்கிட்ட இருக்கா? சொல்றாங்க புத்தியில் அமையாண்டா நம்மட புத்திக்கு அமைதி இல்லையா. புத்தியில் அமையா பூ உலகு. அது விளங்குதா? புத்தியில் அமையா பூ உலகு உள்ளத்தில் தானே மறைஞ்சிருக்கேங்க. அப்ப நம்மளோட உள்ளத்தில பூ உலகன்று செய்து ஒரு உலக என்று செஞ்சிருக்கான் மறைஞ்சிரு. அது என்னையா புத்திக்கு அமையாது. இப்ப நான் சும்மா சொல்றேனே, ஒரு கணத்தில 1,00,000 கிலோமீட்டர் தாண்டி ஒரு கிரகத்துல நான் நிக்கேன், அமைஞ்சிட்டா உங்களுக்கும்? நான் சொல்றது விளைச்சா அமைதி. இது அமைதி. ஒரு கடத்தில 1,00,000 கிலோமீட்டர் மின் வேகத்துல போக வேண்டிய ஒரு கிரகத்திலே நான் நிக்கிறேன் என்று சொல்றேன். அமைதா? அமையல. நீங்க உங்களோட புத்திக்குள்ளதாவே கெடுப்பீங்க. இப்ப உங்களோட புத்திக்குள்ள இப்படி போறாராக்கும், இப்படித்தான் கிரகத்துக்கு போயிருக்காருன்னு எடுத்தீங்களா இல்லையா? அப்படித்தான் எடுத்தீங்க. இருக்கிறவரை நான் கிரகத்துக்கு போயிருக்காரு அப்படித்தான் எடுத்தீங்க. இல்லாட்டி அவர் இருக்கிறவர்கிட்ட அந்த கிரகம் வந்துச்சு அப்படித்தானே எடுத்தீங்க. அப்ப புத்தியில் அமையாத ஒரு பூ உலகு
உள்ளத்திலே எங்க இருக்க மறைஞ்சிருக்கான். அந்த உலகத்துக்குள்ள போய் குடிபூர்வம் இல்லையா நாமே, அதுக்குள்ள போறோம் இல்லையா, அதை சொல்றாங்க. உள்ளம் என்பது ஒளியாகும் கண்டு கொள்வது வாழ்வாகும். இன்னொரு பாட்டுல சொல்றாங்க, பூமிங்களின் தனி அழகா என்ன உள்ளம் என்பது ஒளி உலகு, அது பூமிகளின் தனி அழகு, அது உத்தமர் வாழ்வின் தனி அழகு. அதுதான் உள்ளம் என்பது ஒளி உலகு, அது உத்தமர் வாழ்வின் தனி அழகு. உத்தமர் வாழ்வட்டா உணர்ந்து கொண்டவர் நல்ல கிளியரா. நான் இப்ப தந்த உறவாட்டத்தை வச்சு கிளியரா அந்த அவ்வளவுத்தையும் கொஞ்சம் தெளிவுபடுத்தி பாருங்க. அப்போ உத்தமர் வாழ்வு சரி, நீங்க உணர்ந்தவர் வாழ்வுதான். உத்தமர் வாழ்வண்டா உணர்ந்துகிட்டே வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்ப இப்ப அவரு எங்க மூழ்கி இருக்காரு? ஆள் கடல்ல, ஆள் மனதில் நிக்காரு. அவரோட வாழ்க்கை எங்க நிக்குது? அழியுமா? அப்போ சொல்றாங்க, மூலத்திலும் பாட கிடைச்சிடும் என்று ஒரு பாட்டு எழுதுறாங்க. மூலத்திலும் வாழ்வதற்கு கிடைச்சிருமான். அப்ப இப்ப ஈனைக்கு உள்ளம் என்பது ஒளி உலகு, அது உத்தமர் வாழ்வின் தனி அழகு. உத்தமர் வாழ்வின் என்றா அந்த உணர்ந்துகிட்டு இருக்கிற வாழ்றாளே, ஏகமாக நான் இருக்கேன் என்று உணர்ந்துகிட்டு இருக்கிறவங்க வாழ்றாளே, அவகிட என்னையாது தனி அழகுங்க. அப்ப அந்த உலகம் புத்திக்கு அமையாது. அதை நம்ம பேசவே இல்லை, பேசவும் வேண்டாம். இப்படித்தான் சொல்லலாம். அதுக்கு வந்து அமைஞ்சதுக்கு பிறகுதான் விளங்கும், இதைத்தான் சென்னாளா, இது என்ன உலகண்டா, இது அந்த உலகத்துல ஓடும்னா ஒன்று செய்யலாம். இப்ப நான் அப்துல் காதரை பாக்குறேன்டா, எனக்கு வாகனமே தேவையில்லை. இந்த திரும்ப ஒரு கஞ்சல் அப்துல் காதர் பக்கத்திலேயே இருக்கு. இதெல்லாம் ரெக்கார்ட்ல வச்சுக்கோங்க, உங்களுக்கு புழைக்கு விளங்கும். இதைத்தான் செஞ்சு இருக்கிறது விளங்காமூடாது. நான் இந்த சொந்த அனுபவத்தில் அனுபவிச்சதுகளைத்தான் நான் சொல்லுவேன். எனக்கு பெருமை இல்லை, இதால பெருமை நோசாக்கு. சும்மா லேசான கல்விக்க வரல. நீங்க லேசான கல்வியை கேட்டுட்டு இருக்கேன் இல்லை. ஆனா அதிகமானவங்க மிச்ச லேசா எடுத்துக்கிட்டு போறது கொஞ்சம் மன வருத்தமா இருக்கு மனசு. இவ்வளவு ஆழமா பிடிச்சும் ஆழமா எடுத்தும் ஆழமா நின்றுமா சிம்பிளா நைஸா தட்டிட்டு போவோம் நினைச்சிட்டு போறாரு. நாங்க என்ன ஹைக்கிறோம் அது பாட்டுல எழுதுற மாதிரி நான் உறவாடத்துலாம் கதைப்பேன், நேரில் ஹைக்க மாட்டேன். அது எல்லாம் கலப்பாக எங்களுக்கு முன்னுக்கும் வர. இஞ்சால போன உடனே தன்னை அறியாத தருதலை அங்கால என்ன மடையன் பித்தன் இருவார். அது மாதிரி நான் உறவாட்டத்திலாம் சொல்லுவேன். உறவாட்டம் அதுக்குதான். அதனால நாம உண்மையிலேயே அது காட்டின வழிகாட்டலை கொண்டு நாம போக வேண்டிய இடத்துல நாம பார்த்தா நம்ம இன்னும் ஆரம்பத்திலே கால் வைக்கலைன்னு விஷயம் எல்லாம் தெளிவி வச்சிருக்கோம். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் வரப்புல இயல்பாக பிடிச்சுக்கிட்டு போற பக்குவம்னு நமக்கு இருக்கு. இல்லைன்னு இல்லை, என்னத்துக்கு அவசரப்படுவான்னு ஒருத்தன் கூட இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். கூட இன்னொருத்தன் சொல்லிட்டு இருக்காங்க, அவன் தான் சொல்றான்னு தெரிஞ்சுக்கணுமே. என்னத்துக்கு அவசரப்படுவாங்க, பாத்துக்கிறது. என்னடா உங்கள்கிட்ட சொல்றது இல்ல, எங்களுக்கிட்ட அப்படி சொல்லி எங்கட காலத்தை வீணாக்கினா இல்லையா ரோக்கனா? நாங்க எந்த அனுபவத்தை தானே உங்களுக்கு தரலாம். எங்கட காலமும் நியாயமான காலத்தை இன்னும் அவசரப்படுவான். அண்ணன் வச்சு அது இன்னைக்கு உறவாட்டம் இருக்கு, பாட்டு இருக்கு, நாளைக்கு உங்களோட புத்தகத்துல குடிக்கலாம். பாத்துக்குவோமே. நிப்பாட்டுவோமா? 19 அப்துல் காதர் வலைக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும்